ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கை தமிழ்நாட்டிற்கு இழைக்கப்பட்ட மாபெரும் துரோகம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிக்கை வாயிலாக தனது எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார். இன்று மத்திய அரசின் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சியினரும் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது கருத்தினை தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டின் நலன் முழுமையாக வேண்டுமென்றே புறக்கணிக்கப்பட வேண்டும் என்பது போல இந்த நிதிநிலை அறிக்கை அமைந்திருப்பதாகவும், தமிழக மக்கள் இவ்வாறு வஞ்சிக்கப்படுவது இந்திய நாட்டின் கூட்டாண்மை தத்துவத்திற்கு எதிரானது என்பதை தெரிவித்துக் கொள்வதாகவும் தனது அறிக்கை வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு செய்திருக்கிறார். மேலும் தமிழ்நாடு அரசு கோரியுள்ள பல்வேறு திட்ட பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடுகளை மாநிலத்திற்கு வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிக்கை வாயிலாக கேட்டுக் கொண்டிருக்கிறார். தமிழகத்திற்கான எந்தவித அறிவிப்போ முக்கியமான திட்டங்களோ மத்திய பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என தொடர்ச்சியாக தமிழகத்தைச் சேர்ந்த கட்சிகள் தங்களது அதிருப்தியை பதிவு செய்து வருகின்றனர். அந்த வகையில் தமிழ்நாட்டின் நலன் முழுமையாக புறக்கணிக்கப்பட வேண்டும் என்பதற்கான மத்திய பட்ஜெட் இது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் தனது அதிருப்தியை அறிக்கை வாயிலாக பதிவு செய்திருக்கிறார். இந்த நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டிற்கென எந்த ஒரு புதிய ரயில் திட்டங்களோ நெடுஞ்சாலை திட்டங்களோ இடம்பெறவில்லை என்பது மிகுந்த ஏமாற்றத்தை அளிப்பதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தனது அறிக்கையில் கூறியிருக்கிறார். மத்திய பட்ஜெட் இன்று தாக்கலாகியிருக்கும் நிலையில் இதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது கருத்தினை தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டின் நலன் முழுமையாக வேண்டுமென்றே புறக்கணிக்கப்பட வேண்டும் என்பது போல இந்த நிதிநிலை அறிக்கை அமைந்திருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். நாட்டின் வளர்ச்சியில் பெரு பங்கு வகித்து வரும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் மீது வன்மத்தை கக்கிடும் வகையில் இந்த ஆண்டின் நிதிநிலை அறிக்கை அமைந்திருப்பது இந்திய மக்களாட்சி மற்றும் கூட்டாட்சி தத்துவங்களை சிதைத்திடும் வகையில் அமைந்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது அறிக்கை வாயிலாக கூறியிருக்கிறார். மேலும் நிதிநிலை அறிக்கை மூலமாக தேர்தல் கணக்கை தீர்த்துக் கொள்ள ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சி அரசு நினைத்திருப்பது வேதனைக்குரியது என்றும் கூறியிருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களை இது பாதிக்கக்கூடியதாகவும் இருக்கு என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருக்கிறார்.